மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பார்த்தோன்னு உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மனசுல வர்றது இது அவங்க தானே. என்னது இந்த சாங் அம்மா நீ சுமந்த பிள்ளை, அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னே சொல்லலாம். நம்மளோட செல்ல பிள்ளையான கில்லியில வந்து நம்ம விஜய் சாரோட தங்கச்சி அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாய். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. நீ சொல்லு. ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூடம் அது எங்கன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, உங்களோட கல்யாணம் எப்போ அப்படிங்கிறது நிறைய பேர் அதுக்கு பின்ன கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. உங்க கல்யாணம் எப்போ? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது தெரியல, நடக்கிறப்ப சொல்றேன். நடக்கிறப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுவேன். சோ அது எப்படி இது தனியா தெரியாம அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா நடக்கும். இதுலயும் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா அதே பதில் தான். எப்ப நடக்குதோ அப்ப கண்டிப்பா சொல்லுவேன். என்னோட எல்லாருக்கும் இவ்வளவு நாள் வந்து என்னை பார்த்து, ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு ஆக்சுவலா எனக்கு நான் கல்யாணம் பண்ணலன்றது ஐ மீன் இவ்வளவு வயசாயிடுச்சாலும் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னும் அவங்க என்ன கில்லி தங்கச்சியா தான் பாக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, கல்யாணம் பண்ணுவேன், பண்றப்ப சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசன்ட்ல ஜெனிஃபர் அவங்க என்ன பண்றாங்க? ஐ மீன் டு பிஸ்னஸ். ஸோ ஹோம்மேட் சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் இதெல்லாமே வந்து நேச்சுரலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, கெமிக்கல் ஃப்ரீயா நேச்சுரலா எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில. சினிமா ஃபேஸா நீங்க ஆனதுக்கு பின்ன இப்போ ஒரு ஆண்டர்பிரினர் ஆயிருக்கீங்க. உங்க பேஷன் என்ன? உங்களோட கோல் என்ன? பேஷன் அப்படின்னா எனக்கு சினிமா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஒரு வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த பிஸ்னஸ் எல்லாமே புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் சினிமா மட்டும்தான் எனக்கு ஃபுல்லாக தெரியும்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால எனக்கு பேஷன்னா எப்போவுமே சினிமா தான். பட் சினிமா பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே நம்ம ஒரு லைம் லைட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே ஆன் ஸ்க்ரீன் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குமானா அதுவும் கஷ்டம். ஸோ அதனால நம்மளுக்கு எப்படியும் ஒரு செகண்ட் இன்கம் வேணும். நம்ம வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இது செட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து யோசிச்சது. அது நான் நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கேன். இது இப்போ கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கு அவ்வளவுதானே தவிர, இதுக்கு முன்னாடியும் நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணி அது எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியரா நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால பேஷன்னு கேட்டா சினிமா தான். பட் கோல்னு சொன்னா நான் என்ன பண்ணாலும் அதுல பெஸ்டா பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட கோல். கூலா வந்துட்டு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது வந்து எப்படின்னா, நாங்கள் ப்ராப்பர் ஹோம்மேடு அப்படின்னா ஹோம்மேடில் வீட்டிலேருந்து ஒரு மாதிரி நான் அம்மா அப்பா 3 பேர் தான். அப்பா தான் வந்து இது ஃபுல்லாக, அதாவது எனக்கு நலுங்கு மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த நலுங்கு மாவு பவுடர் வந்துட்டு நிறைய பேர் வேணும்னு கேட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ என்ன போடுற கொடு. ஸோ அது சரி, ஓகே, பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம். இப்படி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சரி ஓகே, எல்லாருமே இந்த நலுங்கு மாவு பவுடர் இருக்குது. பட் அது வந்து டெய்லி ஏஞ்சி காலையில் குளிக்கிறப்போ கஷ்டம். ஏன்னா பவுடர் எடுத்து அது தண்ணி ஊற்றி அது குழைச்சி பேஸ்ட் ஆக்கி அந்த மாதிரி கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோப்பா இருந்தால் அது நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னனால அதுக்கப்புறம் அது நாங்கள் சோப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பண்ண ஆரம்பிச்சு இது கொண்டு வந்திருக்கோம் இந்த அளவுக்கு. பட் இந்த மாதிரி ஆஃபீஸ் வச்சு இது ஒரு கமர்ஷியல் இடத்துல வச்சு இது மாதிரி பண்ணுறது வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். 2.5 years. ஆக்சுவலி நீங்க சோப் எப்படி பண்றீங்கிறது நிறைய வீடியோஸ்ல வந்து போட்டு காட்டியிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்துருக்கோம். அதை நம்ம உங்களோட ஸ்பேஸ்லயே உங்களோட மேக்கிங் அந்த இது பார்த்துட்டே அங்கே பேசுவோமா? ஷூர். எஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்தா சோப். மஞ்சிஸ்தாங்கிறது அகெயின் ஒரு ஹர்ப். அந்த ஹர்ப் வந்துட்டு எப்படின்னா, இப்போ மஞ்சள்லாம் நம்மளுக்கு எப்படி பாரம்பரியமாக இருக்குது, அந்த மாதிரி இதுவும் பாரம்பரியமாக இருக்கிற ஹர்ப் தான். பட் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஹர்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இருந்தால் போகும், அண்ட் வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தால் அது போகும், டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் போகும், அதுக்கப்புறம் வந்து பிளாக் டாட்ஸாக இருக்கும், அதாவது ஆக்னே வந்து போனதுக்கப்புறம் டாட்ஸாக இருக்கும், இதெல்லாமே போகும். ஸோ அதுக்கான சோப்பு தான் இந்த மஞ்சிஸ்தா சோப். அண்ட் இதில் வந்து நம்ம மற்ற ஆயில்ஸும் போட்டு மஞ்சிஸ்தா பவுடர் அண்ட் மஞ்சிஸ்தா ஆயில் வாட்டர் இதெல்லாமே போட்டு சேர்த்து வந்து இதை பண்ண போகிறோம். ஓகே, எஸ். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கலாமா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்தா இன்ஃபியூஸ்ட் கோகனட் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில், இந்த 4 ஆயிலும் இருக்கு. நம்ம இது வந்து 5 kg மோல்டில் பண்ண போறோம். 5 kg மோல்டு அளவுக்கு நம்ம வந்து இதுல பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் அதுல நம்ம வந்து ஷியா பட்டர் போர் பண்ண போறோம். ஓகே, இருக்கணுமா?
நேச்சர்ஸ் ஜாய் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இதுலேயும் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மஞ்சிஸ்தாவை ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வச்சு அதில் தேங்காய் நெல்லை போட்டு சூடு பண்ணி அதை காய்ச்சி அதை ஒரு 1 வீக் வச்சிருந்து நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஆயில் எடுத்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த மஞ்சிஸ்தாவோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஞ்சிஸ்தா பவுடர் அதுவும் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப குட்டி பவுல்ல ஆட் பண்றோம் இவ்ளோ எண்ணெய்க்கு. இது நமக்கு போதுமானது? போதும். நம்ம இது வந்து 5 kg பண்றோம். சோ அதுக்கு ஏத்த அளவுக்கு தான் நம்ம பவுடர். நம்ம பவுடர் வந்து நிறைய போட்டாலுமே வந்து சோப்ல வந்து பிரேக்கேஜஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு அளவு பெர்சன்டேஜ்னு இருக்கு. அந்த பெர்சன்ட்க்கு மேல பட்டரா இருந்தாலும் சரி, இல்ல பவுடரா இருந்தாலும் சரி, எசென்ஷியலா இருந்தாலும் சரி, ஜாஸ்தி எல்லாம் போடக்கூடாது. You wanna do it? மிக்ஸ் பண்றது இங்க. எஸ். கொஞ்சம் வெயிட் ஆகுது. அது கீழே சக் பண்ணிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் மேல வச்சு பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். பயங்கரமா இருக்கு. பாக்க ஏதோ கொலா புட்டு மாதிரி தான் இருக்கு இந்த மிஷின். ஆனா பயங்கர வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் சுத்தும் போது வெயிட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் we have to be careful. ஸோ அதனால நீங்க ஒரு 2 அடி தள்ளியே இருங்க. அப்படி இல்ல அவ்வளோ அதுக்கு அவ்வளோ வேணாம், பயந்து ஓடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உள்ள வாங்க, பாருங்க கேமராமேன் சொல்றாரு, உள்ள வாங்க. இது வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மஞ்சிஸ்தா வாட்டரோட மிக்ஸ்சர். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் பண்ணி இதுல போர் பண்ண போறோம். ஓகே. ஒரு சைக்காலஜி படிச்ச நம்ம ஜெனிஃபர் அவங்க இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இதை கத்துக்கிட்டு இது செய்யறதுக்கு ப்ராப்பரா எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நாங்க யார்கிட்ட எல்லாம் கத்துக்கல. ஆக்சுவலா அப்பா வந்துட்டு நிறைய இடத்துல கிளாஸ் போனாரு. நிறைய இடத்துல வந்து கிளாஸ் போனார் அப்பா. நானும் சில இடத்துல கத்துக்கிட்டேன். பட் ஆனா அப்பா தான் எனக்கு இதுல குரு. அவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டது. பட் எந்த இடத்துலையுமே ப்ராப்பராலாம் சொல்லி தரல. ஸோ அதனால தான் நாங்கள் ஆக்சுவலாக நேச்சர்ஸ் ஜாயில் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சரி யாரும் ஒழுங்காக தரல. இது வந்து நாங்களாக செல்ஃப் டாட் பண்ணது. பட் அதுக்கு நாங்கள் பண்ண ரிசர்ச் இஸ் டூ மச். லைக் ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வெறும் ரிசர்ச் மட்டுமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பண்ணி செஞ்சு பார்த்துட்டு அதில் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு. சோப்பெல்லாம் ரொம்ப பேடாக வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான் நிறைய விஷயம். ஏன்னா இதில் இப்போ நான் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் போட் பண்ணிட்டேன். நாங்கள் போடுங்க. இது ஃபுல்லா நம்ம ஊத்த போறோம். எஸ், ஃபுல்லா. எஸ், எல்லாமே ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சது தான். இப்போ அவ்வளவுதான், சோப் ரெடி. சோப் போர் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்களா? எஸ். ஆக்சுவலி சோப் மேக்கிங் அப்படிங்கறதே நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியாம லைக் அவ்வளோ ஈஸியா இல்ல. நிறைய பேர் வந்து சோப் மேக்கிங் அப்படிங்கறத செஞ்செல்லாம் காட்ட மாட்டாங்க. நாங்க சேல் பண்றோம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. எப்போ உங்களுக்கு இதை நம்ம வந்து டெமோவே காட்டலாம், நம்ம எப்படி செய்யறோங்கிறத காட்டலாங்கிற ஐடியா எப்படி வந்தது? பாயிண்ட் 1, நீங்க சொன்னவங்க யாருமே மோஸ்ட்லி மேனுஃபேக்சரர்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்க வேற எங்க இருந்தாவது வாங்கி, யார்கிட்ட இருந்தா வாங்கி அவங்க வந்து அதை செல் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களால அப்போ வந்து அதை வந்து காமிக்க முடியாது, எப்படி எங்க செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத அவங்களால ஷோ பண்ண முடியாது. ஸோ நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும், நம்ம தான் அதை பண்றோம், அது நாங்கள் வந்து எவ்வளோ பியூரா பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ப்ளஸ் அஸ் ஐ செட் எவ்வளோ அதில் நாங்கள் எந்த விதமான இன்க்ரீடியன்ஸ், அதாவது கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸுமே போடுறது இல்லை. இதுல கெமிக்கல்னு சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங் விச் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. பட் அதுவுமே வந்து சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி. இது வந்து ஒரு 30 days எடுத்து வைப்போம் இந்த சோப்பை பார்பாரா கட் பண்ணி. அதுல அந்த லை எல்லாமே நல்லிஃபை ஆகிடும், அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நல்லிஃபை ஆகிடும். அதனால நம்மளுக்கு நேச்சுரலான சோப்பா நம்மளுக்கு வந்து வெளியில கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் மக்களுக்கு இன்னும் சொன்னா, இது இன்னும் அவங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சதுன்னா they will trust us more, as well as இந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி ஜாஸ்தி இருக்க மாதிரியான இந்த வகையான சோப்புக்கு மாறி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் அது பண்ணோம். நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ண போறோம் மேம்? நெக்ஸ்ட் வந்து இது வந்து IPA. ஸோ இது ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு ஒரு 1 or 2 daysக்கு எடுத்து வச்சிடணும். இந்த மோல்டுலேயே இருக்கும். மோல்டுக்கு அதுக்கப்புறமா ஒரு 2 days கழிச்சு அன்மோல்ட் பண்ணோன்னா அது அப்படியே அன்மோல்ட் ஆகி அதை கட் பண்ணிட்டு 30 days எடுத்து வைக்கணும்.
30 days வந்து காத்து படுற இடத்துல நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை சேவ் பண்ணி எடுத்து வச்சு அது ஒன்ஸ் இட்ஸ் ரெடி உடனே வந்து சேலுக்கு. ஸோ நாங்கள் செய்கிற சோப் எதுவுமே வந்துட்டு அந்தந்த மந்த் பண்ணோன்னா அந்த மந்த்தே சேல்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் எல்லாருக்கும். அதனால மேனுஃபேக்சரிங் காமிக்கிறப்போ மக்களுக்கு இன்னும் அதை பற்றி இன்னும் நிறைய தெரிய வரும் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணுறோம். நீங்க ஒரு 10 இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்கதா சொல்லியா? எவ்வளவு வருஷமா ஆச்சு உங்களுக்கு? எவ்வளவு வருஷம் ஆச்சு இதை கரெக்டா பண்றதுக்கு? ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கிட்ட எங்களுக்கு எடுத்துச்சு. அதாவது 6 இயர்ஸ் கழிச்சு தான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எங்களால் பதில் சொல்ற அளவுக்கு we were like extremely experienced. இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க கத்துக்கிறதுக்கு. அப்படிலாம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் சொல்ல முடியாது. பட் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு எங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சது. அண்ட் நாங்கள் செய்கிற சோப்பு தப்பாகாம வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகும். ஸோ அதை நாங்கள் சேல்ஸ்க்கே விட்டுருவோம், பண்ண மாட்டோம். பட் சிலதெல்லாம் வந்து சில சமயம் இந்த மஞ்சிஸ்தா சோப்பே நான் ஒரு தடவை 8 பார் பண்ணேன். அதாவது 8 into 5 40 kg கிட்ட பண்ணேன். அப்போ பண்ணப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல, அந்த சோப்பே ஆகலை. இது நான் வீட்டில் பண்ணப்போ சொல்கிறேன். ஸோ இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 கிட்ட எனக்கு பெருசாக லாஸ் ஆச்சு, விச் வாஸ் ஹியூஜ் ஃபார் மீ. அதுலேருந்து எனக்கு வெளியில் வரத்துக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தூக்கி 50,000 போட்ட இடத்துல அது திருப்பி என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள், நிறைய மிஸ்ஹேப்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் மீறி இப்போ ஒரு டச் வுட் ஒரு 2-3 இயர்ஸாகவே வி பின் டூயிங் இட் ப்ராப்பர்லி. ஓகே, எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சின்ன வயசுல இருந்து? இந்த பவுடர் தான் நான் சின்ன வயசுல இருந்தே யூஸ் பண்றேன். என்னோட பாட்டி காலத்து ரெசிபி தான் இந்த நலுங்கு மாவு. இந்த நலுங்கு மாவு என் பாட்டிக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என் அப்பா அந்த ரெசிபியை கேட்டு என் அப்பா எனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து போவார், அங்கங்கே இது வாங்கணும் அது வாங்கணும், கிச்சடி கிழங்கு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப வருஷ காலமாகவே நலுங்கு மாவு மட்டும்தான் என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த சோப் வாங்கினாலும் அதில் கெமிக்கல் இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு பெருசாக கெமிக்கலில் இது இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சரி ஓகே நலுங்கு மாவு சோப்பாக பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி நலுங்கு மாவு சோப் பண்ணி அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது மாதிரி எங்ககிட்ட இருக்கிற 23 வெரைட்டியில் எல்லா வெரைட்டியுமே நான் ட்ரை பண்ணி பர்சனலாக எனக்கு ஓகே ஆனது மட்டும்தான் நாங்கள் வந்து வெளியிலேயே விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து ஓகேயா இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் வாட் எவர் ஐ யூஸ், வாட் எவர் ஐ வுட் சூஸ், அதுதான் நாங்கள் கொடுப்போம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கம்மி அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்பா அம்மா 2 பேரும் என்ன ஒர்க் பண்றாங்க? இல்ல ஃபினான்ஷியலி ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, ஆக்சுவலா அப்பா அதுக்கு முன்னாடி வாஸ் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். பட் நான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சது என்னோட 1 வயசுலேருந்தே. என் அம்மா வந்து தனியாக எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால அப்பா வந்து அது ரிசைன் பண்ணிட்டு எங்க கூடயே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்பத்துலேருந்தே அப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். பட் ஆனால் நிறைய, அதாவது தண்ணி கேன் போடுற வரைக்கும் பண்ணியாச்சு. எல்லாமே பெரிய பெரிய லெவலில் ஃபெயிலியர் தான் இருக்கு. அப்பப்போ ஏதோ ஒரு 2-3 lakhs இருக்கும், அதை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் இது கொண்டு வந்ததுக்கு ஃபினான்ஷியலாக யார் சப்போர்ட்டும் இல்லை. நாங்கள் எங்கள் 3 பேருக்கான ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்கோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 1500 தான் ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு பெருசாக யாரும் எங்களுக்கு ஃபினான்ஸ்க்கு எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ 1500 நாங்கள் ஆரம்பிப்போம். அது ஒரு 3000 வருது அப்படின்னா அதுலேருந்து திருப்பியும் ஒரு 2000 வந்து திருப்பியும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் திருப்பியும் ஒரு 4000 வரும் அப்படின்னா அதில் திருப்பியும் ஒரு 2000 இதில் 3000 இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வர்ற அமௌண்ட்லேயே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி இப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபினான்ஷியலாக யாரும் எங்கள் அப்பா அம்மாவும் சப்போர்ட் இல்லை, அவங்களுக்கு நான் சப்போர்ட், எனக்கு அவங்க சப்போர்ட், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இல்லை மேபி ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே கிடையாது. நாங்கள் சரி ஓகே எல்லாமே நாங்கள். ஆனால் 3 பேருமே உட்காந்து பேசுவோம், இதுக்கு இப்படி இதை எடுத்து வைக்கலாம், இந்த அமௌண்ட் இதுக்கு எடுத்து வைக்கலாம். ஸோ none of us take our own decisions. எங்கள் எல்லாருக்கிட்டையுமே தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலுமே யார் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோங்கிறது வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அதை யோசிச்சு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஊதாரித்தனமாக எதுவுமே பண்ண மாட்டோம். அதில் வளர்ந்தது தான் இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பா ஆனால் ரயில்வே ஜாபே வந்து குவிட் பண்ணிட்டாங்க. எதனால? எனக்கு அம்மா வந்துட்டு எங்கேயும் தனியாக போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரே லவ் மேரேஜ். ஸோ அதனால அவங்க வந்துட்டு அம்மா சொன்னாங்கன்னு சரி ஓகே அப்போ இவளுக்கு படம்லாம் ஷூட்டிங் நிறைய 30 days நான் சொன்னேன் 30 days நான் ஷூட் போவேன். அதனால வெளியூர்லாம் போகணும், அம்மா நான் என்னன்னா நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க அம்மா. ஸோ அதனால இன்னொன்று என்னையும் பார்த்துக்கணும், குழந்தையிலேருந்தே நான் நடிக்கிறேன். ஸோ ஷூட் போனோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ நான் ஒருத்தி நடித்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பின்னாடி என் அப்பா அம்மா எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. they took utmost care of me. ஸோ அதனால அவங்களுக்கு 2 பேருக்குமே வேறு வேலை போகிறதுக்கோ எதுக்குமே டைமும் இருந்ததில்லை.
ஓகே, நீங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா நீங்க ரொம்ப சின்னதுல நடிச்ச ஃபர்ஸ்ட் மூவிக்கு என்ன salary நீங்க வாங்குனீங்க அப்படிங்கிறது? சத்தியமா ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் மூவி நான் பண்ணப்போ 1 வயசு, அதான் ஆக்சுவலி 10 month பேபி. கிழக்கு கரைன்னு சொல்லிட்டு பிரபு அண்ட் பிரபு சார் அண்ட் குஷ்பு மேம்க்கு சன்னா பண்ணியிருந்தேன். அதுதான் தெரியும். அதுக்கு என்ன வாங்கினாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க அதுக்கு பின்ன அப்பாட்டெல்லாம் கேட்கலையா? நான் இப்போ வரைக்குமே என்னோட சம்பளம் எல்லாம் பெருசா எவ்வளோ ஏதுலாம் கேட்க மாட்டேன். அவரே பேசிடுவாரு. எல்லாமே என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அது அவங்க தேவர் வெரி ஷுர் இட் கம்ஸ் டு மை அக்கௌண்ட். பட் அந்த டீலிங் பேசுறது எல்லாமே அப்பா தான். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஓகே, அப்பா ஜாப் எல்லாம் குவிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணீங்க? ஏன்னா நீங்க எத்தனை வயசு வரைக்கும் நடிச்சுட்டு மட்டும் இருந்தீங்க? அதுக்கப்புறம் எப்ப படிக்க ஆரம்பிச்சு? இல்ல நான் தான் சொன்னேனே ஃபர்ஸ்ட், நான் படிக்கவே இல்லைன்னு, நடிச்சுட்டு மட்டும் தான் இருந்தேன். நடிச்சுட்டே இருந்தேன், பிசினஸ் ஆரம்பிச்சோம், இதுல ரன் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட்லி. ஏன்னா அப்போ லைக் ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அது மாதிரி விஷயம்? ஆஸ் யூஷுவல்ங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கான ஸ்ட்ரகிள் எங்களுக்கும் இருந்தது. கடன் நிறைய இருந்திருக்கு, வாடகை கொடுக்க முடியாம இருந்திருக்கு. ஸோ பல பிரச்சனைகள், பல கோ த்ரூ பண்ணி ஒவ்வொரு தடவையும் இந்த மாசம் சரி ஓகே என்ன பண்ணலாம், இந்த நகையை போய் வைக்கலாமா, அந்த அடகு கடையில வைக்கலாமா, இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டும் இருக்கோம். இப்போ வரைக்குமே ஃபினான்ஷியலா we are like not on top. சரி ஓகே எல்லாமே செட்டில்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போவுமே ஒரு 1 lakh ரெடி பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டம் தான். இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். அந்த மாதிரியான ஒரு இதுதான் அது. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். நாங்கள் எதையுமே எப்பவுமே வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஓகே ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் யோசிச்சதே இல்லை. நாங்கள் நைட்டு 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்போ ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி we just entertain ourselves and நாங்கள் ஜாலியாக எப்பவுமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 3 பேர் தான். ஸோ ஐ திங்க் அது பெருசாக இதுவா தெரிஞ்சிருக்கு அந்தந்த டைம்ல தெரியும். அதுக்கப்புறம் அதை கடந்து வந்திருப்போம். ஆக்சுவலி ஒரு ரியல் லைஃப் புவியா தான் நீங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல. ஒரு ஜாலியான ஒரு துருத்துருன்னு இருக்க ஒரு பொண்ணு. ஓகே, இப்போ நம்ம இருக்க இந்த பில்டிங் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு, இது எல்லாமே உங்களோட ஓன் பில்டிங் தானா? நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வாடகை தாங்க. வீடு வேற தனி, இது வேணா வந்து ஒன்லி ஃபார் தி ஆஃபீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட். இதெல்லாம் ஓன்லாம் இல்லை. ஏன்னா சில யூடியூப் சேனல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஜெனிஃபர் அவர்களுக்கு பயங்கர சொத்து இருக்கு கோடிக்கணக்குல அப்படிங்கிற. பரவாயில்லையே, எங்கன்னு சொல்லுங்க, நானும் போய் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. பட் குட்டி குட்டி ஸ்டெப்ஸா எடுத்து வச்சாலும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கரெக்டான ஸ்டெப்பாகவும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்கும், நம்ம ஒரு பீக்ல இருக்கோம், இல்லை நம்ம சினிமாவில் இந்த உச்சத்தை தொட்டிருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன்லாம் நிறைய பேர் யோசிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அது எதுவுமே இல்லாமல் நான் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக பண்ணுறேன், அதை பீப்புளுக்கு நான் ரொம்ப அழகாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இன்னுமே சக்ஸஸ் ஆகணும். அண்ட் எகெயின் உங்களை நாங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும், பயங்கரமா வந்து எங்க வீட்டு புவியை எகெயின் நாங்க பார்க்கணும்னு விஷ் பண்ணிக்கிறோம். ஹோப்ஃபுல்லி. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ ஆல். அண்ட் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.